ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி எப்பவும் போல் எழுந்து தம்பிங்களை ஸ்கூலுக்கு கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு சாம்பிராணி சாமிக்கெல்லாம் போட்டாச்சு. தலை கொஞ்சம் காயம் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே தலைக்கும் சாம்பிராணியெல்லாம் காட்டிடுவேன். பட் இன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறனால காட்டிக்கலான்னு இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் கண்டினியூவாக தலை காட்டுறதுனால ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு வரனால குளிக்கிறனால தலை நீர் கோர்த்த மாதிரி ஆகிடுது. அதனால் மோஸ்ட்டாக வீக்லி ட்வைஸாக தலைக்கு சாம்பிராணி போடுவேன். பட் இன்றைக்கி இப்போ தலை நீர் கோர்த்துக்கிறனால கண்டிப்பாக நீ அடிக்கடி போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமானா மோஸ்ட்டாக அங்கே தான் வாங்குவேன். 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இருக்கிற ஜாமான் வச்சு அப்படியே ஒட்டியாச்சு. அதனால் போய் இன்றைக்கி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறேன். நம்மளுக்கு போனாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சது, அதனால் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அப்படிங்கிறனால சரி உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி அதையும் கொட்டி வச்சிடலான்னு கொட்டி வச்சுட்டு இருந்தேன். ஒரு கைக்கு மருதாணி வச்சுட்டேன், இன்னொரு கைக்கு வைக்கல. அதனால் அடுத்தடுத்த நாள் தான் எப்பவுமே வைப்பேன். ஒரே நாள் 2 கைக்கு வைக்க மாட்டேன். அதனால் எனக்கு மருதாணி கொஞ்சம் பறித்து வச்சுட்டு நம்ம வீடியோஸில் ரெகுலராக சொல்லாமல் பழைய வீடியோஸ் பார்த்தே நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து என்னோட வேலைகளை கண்டினியூ பண்ண போயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.